श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यदुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः। நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்துடைய இரண்டாவது வகுப்புல இருந்துருக்கும். நேற்றைய தினம் நாம அவதாரிகை அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுட்டோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் அந்த பாதுகா சகத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நாம பார்க்க இருக்கோம். இன்றைய தினம் தொடங்கி பாதுகா சகசத்துல சுவாமி தேசிகன் மொத்தம் 32 பத்ததிகளை கொடுத்திருக்கார். அந்த 32 பத்ததிகளை முதலாவது பத்ததியா இருக்கக்கூடியது பிரஸ்தாவ பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்ததி. இந்த பிரஸ்தாவ பத்ததி அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? பத்ததினா அது ஒரு சாப்டரா போக போறது, சர்க்கங்களா இருக்க போறது. 32 சர்க்கங்கள். பிரஸ்தாவ பத்ததி அப்படிங்கிற அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா தொடக்கம் அல்லது அறிமுகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சுவாமி தேசிகன் இந்த பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிற கிரந்தத்தின் மூலமாக பாதுகையினுடைய பெருமைகள் என்னென்ன, பாதுகை வேற இல்ல, நம்மாழ்வார் வேற இல்ல, சாக்ஷாத் நம்மாழ்வார் தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை இந்த பிரஸ்தாவ பத்ததி மூலமாக அந்த பாதுகையினுடைய பிரபாவங்கள் பெருமைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பிரஸ்தாவ பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்ததி மூலமா நமக்கு காண்பிக்க போறார். மொத்தம் இந்த பிரஸ்தாவ பத்ததியில 100 ஸ்லோகங்களை உள்ளடக்கி இருக்கு இந்த பிரஸ்தாவ பத்ததி. அதுல முதல் 2 ஸ்லோகங்கள் நாம் எடுத்துட்டு அந்த ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறது நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல கிரந்தத்தினுடைய ஆதியில சுவாமி தேசிகன் பிரார்த்தனான்னு சொல்லுவா இல்லையா, பிரேயர். எந்த ஒரு கிரந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த கிரந்தமானது நிர்விக்னமா முடியணும், நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம், பூர்த்தியா அந்த கிரந்தமானது முடிவடையணும். மத்தியே எந்த விதமான இடையூறுகளோ தடங்கல்களோ விக்னங்களோ இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு கவியுமே தன்னுடைய கிரந்தத்தினுடைய ஆரம்பத்துல அந்த பிரேயர் பிரார்த்தனா அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரீதியில சுவாமி இங்க சில ஸ்லோகங்கள் மூலமாக அந்த மங்களம் அப்படிங்கிற ரீதியில சில ஸ்லோகங்களை கொடுத்திருப்பார். அப்படியாக இந்த முதல் 2 ஸ்லோகங்களும் மங்கள ஸ்லோகங்களாக அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைய தினம் நாம 2வது நாள்ல இருந்துட்டு இருக்கோம். எந்த ஒரு கிரந்தத்தை வாசிக்கிறதா இருந்தாலும் முதல் நாள் பாடம் 2ஆம் நாள் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த காரியம் நிர்விக்னேன பரிசமாப்தியத்துவம் சொல்ற ரீதியில அது முழுமையா பூர்த்தி அடையும் அப்படிங்கிறதாக நம்ம சாஸ்திர ரீதியா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்ன ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் நாம் இன்றைய தினம் முதல் 2 ஸ்லோகங்களை எடுத்துட்டு நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பாருங்க, முதல்ல பிரஸ்தாவ பத்ததி அப்படிங்கிறது முதல் பத்ததி. பிரஸ்தாவனா தொடக்கம் அல்லது அறிமுகம் அப்படிங்கிற மாதிரியான பொருளை கொடுக்கக்கூடியது பிரஸ்தாவம். என்ன ஸ்லோகம்?
சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவः. சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவः அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய உட்கருத்து அப்படின்னு நாம பார்த்தோம்னா, இங்க சுவாமி நம்மாழ்வார யாரெல்லாம் கொண்டாடுறாளோ அவளுக்கு நல்ல கதியானது கிடைக்கும், சகல புருஷார்த்தங்களையும் இல்லையா அவர் கொடுப்பார் அப்படிங்கிறது உட்கருத்து. என்ன சகல புருஷார்த்தம்னாக்கா நமக்கு தேவையான புருஷார்த்த சதுஷ்டயம் சொல்லுவா இல்லையா, தர்ம அர்த்த காம மோக்ஷம், இதுதான் புருஷார்த்த சதுஷ்டயம்னு சொல்லுவா. அந்த புருஷார்த்த சதுஷ்டயங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னாக்கா நம்மாழ்வார். இங்க நம்மாழ்வார உசத்தியா கொண்டாடுறார் சுவாமி. அதனால அப்படி ஒரு உட்கரத்தை வச்சு இந்த ஸ்லோகத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். ஸ்ரீரங்க பிருத்வீஷா, யாரு? ரங்கநாதனுடைய அர்த்தம். ஸ்ரீரங்கநாதனுடைய, ஸ்ரீரங்க பிருத்வீஷனா ஸ்ரீரங்கநாதனுடைய. சரணத்ரான, சரணத்ரானன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா திருவடியை காப்பாற்றுகிற பாதுகைகளை. எம்பெருமானுடைய ஸ்ரீரங்கத்துல அந்த பிரணவாகார விமானத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதன் இருக்கானோ இல்லையோ, அவனுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடிய பாதுகைகளை, எம்பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடிய அந்த பாதுகைகளை சேகரஹா, சேகராக தலைக்கு அலங்காரமாக இல்லையா உடைத்ததா இருக்கிறவர்களும், புவனத்ரான, எல்லா புவனம்னா உலகம்னு திராணம்னா காப்பாற்றுவது, புவனத்ரான எல்லா உலகங்களையும் காப்பாற்றுவதா இருக்கக்கூடிய பத பங்கஜ, பதம்னா அவருடைய அதாவது திருவடி. அந்த திருவடி எப்படி இருக்குனாக்கா பங்கஜம், பங்காது ஜாயத்தே இது பங்கஜம், என்னன்னாக்கா தாமரைன்னு அர்த்தம். பங்காது ஜாயத்தேனா தாமரை. அந்த தாமரை பூ போல் இருக்கக்கூடிய திருவடிகளை உடையவர். பெருமானுடைய திருவடி எப்படி இருக்குனாக்கா, ஒரு விஷயத்தை நாம எடுத்து சொல்றோம் அப்படின்னாக்கா அதுக்கு அட்ஜெக்டிவ் கொடுக்கணும். இப்ப எம்பெருமானுடைய திருவடி அது எப்படி இருக்கு? பத பங்கஜ அப்படின்னாக்கா தாமரை பூ போல் இருக்கக்கூடிய திருவடிகளை உடைய. ரேணவஹா, ரேணுனா அந்த தூளின்னு அர்த்தம். அந்த தூளிகளை உடையதா இருக்கமான சந்தஹா பெரியோர்கள். சரி, எப்படி சுவாமி எம்பெருமானுடைய அந்த பாத தூளின்றது எப்படி அவளுக்கு கிடைக்கும் பெரியோர்களுக்குனாக்கா, எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றக்கூடியது அந்த பாதுகைகள். அந்த பாதுகைகளை தன்னுடைய சிரசுக்கு மேல வச்சு கொண்டாடிட்டு இருக்காளோ இல்லையோ, அப்போ அவளுடைய திருவிழா, அவளுடைய சிரசுல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அந்த தூளிகளை உடையதா இருக்கக்கூடியமான சந்தகா. அப்படிப்பட்ட பெரியோர்கள். பெரியோர்கள் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாருனாக்கா இங்க நம்மாழ்வார குறிப்பிடுறார். ஏன்னா எம்பெருமானுடைய அந்த தாமரை பூ போன்ற பாதங்களை தாங்குகிறவர், தாங்கி பிடிப்பவர் யாரு? அந்த பாதுகைகள் தானே. அந்த பாதுகை வேற, நம்மாழ்வார் வேற இல்ல. அப்படி அந்த தாமரை பூ போன்ற பத பங்கஜ, தாமரை பூ போல் இருக்கக்கூடிய திருவடிகளை உடைய, ரேணவகா அந்த தூளிகளை உடையதா இருக்கிறவர்களுமான சந்தகா பெரியோர்கள், அவர்களுக்கு ஜெயந்தி என்னாரு? அவ விளங்குகிறார்கள் அல்லது ஜெயிக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என்ன கருத்து பாருங்க, ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகைகளை பரம சந்தோஷத்தோட சிரசில வைத்துக் கொள்ளக்கூடிய பெரியோர்களுடைய திருவடி தூள்கள் இருக்கு இல்லையா, அது எல்லா லோகத்தையும் காப்பாற்றுகிறது.
ஓ பாதுகை அப்படிங்கிறத எந்த பெரியோர்கள்லாம் தன்னுடைய சிரசை தூக்கி வச்சு வசத்தியா கொண்டாடின்னு இருக்காளோ அவளுடைய திருவடி துகள்கள் இருக்கு பாருங்க, அது எல்லா லோகத்தையும் காப்பாற்றுகிறது ஆச்சாரியனை சொல்றா இல்லையா. ஆச்சாரியன் வேற நம்மாழ்வார் வேற இல்ல, பாதுகை வேற நம்மாழ்வார் வேற இல்ல. நம்மாழ்வார் நம்ம அனைவரையும் நல்ல கதிக்கு அழைச்சிட்டு போனோம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தான் அவருக்கு. அப்பேற்பட்ட பெரியோர்கள் எப்படி இருக்கா, மிகவும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களா. என்ன அர்த்தம், நம்மாழ்வார்களை கொண்டாடுகிற யாரெல்லாம் நம்மாழ்வாரை கொண்டாடுறாளோ அவ தாங்களும் நல்ல கதி அடைந்து எல்லாருக்கும் சகல புருஷார்த்தங்களையும் கொடுப்பார்கள் அப்படிங்கிறது கருத்து. நம்ம நம்மாழ்வார பிடிச்சுக்கணும் இல்லையா, கெட்டிமா பிடிச்சிடணும். அப்படி நம்மாழ்வார யாரெல்லாம் கொண்டாடுகிறவர் இருக்காரோ அவளும் நல்ல கதி அடைந்து இல்லையா எல்லாருக்கும் சகல விதமான புருஷார்த்தங்களையும் கொடுப்பார்கள் அப்படிங்கிறதா இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜ ரேணவா. சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜ ரேணவா அப்படிங்கிறது இந்த பாதுகா சகஸ்ரத்தினுடைய பிரஸ்தாவ பத்தத்தில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகத்தை தான் நாம இப்ப பார்த்தோம். அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது அந்த பாதுகா சகஸ்ரத்தினுடைய பிரஸ்தாவ பத்தத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத இன்றைய தினம் நம்ம பார்த்துப்போம். ஏன்னா இன்னைக்கு தித்தியாவிருத்தி விடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முதல் இரண்டு ஸ்லோகங்களை எடுத்துட்டு அடியேன் இந்த சத்சங்கத்துல சொல்லிட்டு இருக்கேன். என்னடா இது முதல் நாள்ல ரெண்டு ஸ்லோகம் தான் பாக்குறோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அல்பாரம்ப க்ஷேமஹான்னு சொல்லியிருக்கா. முதல்ல தொடங்கும் பொழுது நாம சின்னதா தொடங்கினாலும் நல்ல புஷ்டியா தொடங்கணும். அந்த ரீதியில இரண்டாவது நாள் விடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைய தினம் நாம இந்த வகுப்புல இருந்துட்டு இருக்கோம். அதனால இரண்டே இரண்டு ஸ்லோகங்கள் அதை மாத்திரம் பார்த்துட்டு இன்றைய தினத்தை நாம பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைய தினத்திலிருந்து தொடங்கி மூன்று மூன்று ஸ்லோகங்களா நாம எடுத்துட்டு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத ஒண்ணுன்னா தொடர்ந்து பார்த்துட்டே. ஸ்லோகம் நம்பர் 2. பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபக்ஞமசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ. பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபக்ஞமசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ. பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபக்ஞமசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ. யோகங்களை பாராயணம் பண்ண பண்ண நமக்கு அவ்வளவு ஸ்ரேயஸ். அதே மாதிரி ஸ்லோகங்களை காதால கேட்க கேட்க அதற்கும் ரொம்ப ஸ்ரேயஸ் அதிகம். பரதாய பரம் நமஹ அஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபக்ஞம் அசேஷதஹ பிருத்திவ்யாம் பிரதிதஹ ராகவ பாதுகா பிரபாவஹ. என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்னாக்கா, முதல்ல நம்மாழ்வார சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டார். அப்படி நம்மாழ்வார யாரெல்லாம் வசத்தியா தலையில வச்சு கொண்டாடுறாளோ அவளுக்கும் ஜெயம் உண்டாகும், அவளை சுத்தி இருக்கவாளுக்கும் ஜெயம் உண்டாகும்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பரதாழ்வான நமஸ்கரிக்கிறார். இங்க பரதாழ்வான் அப்படிங்கிற பதத்துக்கு நாதமுனிகளையும் குறிக்கும். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல முக்கியமானவா நம்மாழ்வார் முதல்ல, அதன் பிறகு நாதமுனிகள். அந்த ரீதியில சுவாமி முதல் ஸ்லோகத்தின் மூலமாக நம்மாழ்வாருக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு இந்த இரண்டாவது ஸ்லோகத்தின் மூலமாக நாதமுனிகளுக்கு நமஸ்காரத்தை பண்ற. யதுபக்ஞம் அப்படின்னா யாதொரு பரதர் முதற்கொண்டு
ராகவ, ராகவனா ஸ்ரீராமனுடைய பாதுகா, பாதுகானா பாதுகைகளுடைய பிரபாவகா பெருமையை, அதாவது பெருமையானது அசேஷத பிருத்திவியாம், எல்லா பிருத்திவினா லோகம், அசேஷத பிருத்திவினா எல்லா லோகத்திலும் எப்படி இருக்கு? பிரதீதா, பிரதீதகனா பிரசித்தமா இருக்கும். தஸ்மை அந்த பக்தி பாஜாம், பக்தியை அடைந்தவர்களுக்கு பிரதமோதாகரணாய, அதாவது லோகத்துல திருஷ்டாந்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒண்ணு வேணும். அப்படி இந்த பக்தி அடைந்தவர்களுக்கு முதல் திருஷ்டாந்தமாக இல்லையா, பக்தி பாஜாம் பக்தி அடைந்தவர்களுக்கு பிரதம உதாகரணாய, முதல் உதாகரணமாக, அதாவது முதல் திருஷ்டாந்தமா இருக்கிற பரதாய பரம், பரதனின் பொருட்டுதான் நமஹா, இந்த நமஸ்காரமானது அஸ்து இருக்க வேண்டும். என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த இரண்டாவது ஸ்லோகத்தின் மூலமாக பரதாய பரம் நமஹா அஸ்து, அந்த பரதனின் பொருட்டு தான் இந்த நமஸ்காரமானது இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாக தெரிவிக்கிறார். இப்போ என்ன கருத்து பாருங்க, ஸ்ரீ பரதாழ்வானால்தான் ராமனுடைய பாதுகைகளுக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது என்பது எல்லா உலகத்திற்கும் தெரிந்தது. தாவத் பர்யந்தம் பாதுகைகளுக்கு என்ன சக்தி இருக்கு, என்ன மேன்மை இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. எப்ப அது தெரிய வந்தது அப்படின்னாக்கா, பரதன் மூலமாகத்தான் அந்த பாதுகையினுடைய சக்தி என்ன இல்லையா அப்படிங்கிறது எல்லா உலகத்துக்கும் தெரிஞ்சது. ஆகையினால அந்த பாதுகைகளிடத்துல மகாபக்தியானவன் யாருனாக்கா பரதாழ்வாரைத்தான் சேவிக்கிறேன் அப்படிங்கிறதாக சொல்ற. பாருங்க, சுவாமியினுடைய கிருதி இன்னொன்னு சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற கிருதியும் சுவாமி தேசிகனால பண்ணப்பட்டது. அந்த சங்கல்ப சூரியோதயம் முதல் அங்கத்துல 25வது ஸ்லோகத்தை பாருங்க, சுவாமி என்ன சொல்ற, பரத அப்படிங்கிறது நாதமுனிகளை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறார். அந்த சங்கல்ப சூரியோதயத்துல முதல் அங்கத்தினுடைய 25வது ஸ்லோகத்தை பரத அப்படிங்கிற ஒரு பதத்தை பிரயோகிக்கிறார். அவருடைய வியாக்கியானத்தை நம்ம பார்த்தோம்னா, அந்த பரதங்கிற சப்தத்துக்கு நாதமுனிகளை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால நம்மாழ்வாருடைய பெருமை நாதமுனிகளால்தான் இந்த உலகிற்கு தெரிந்தது இல்லையா. இப்படி ஸ்ரீராமனுடைய பாதுகை அதனுடைய பெருமைகள் இந்த உலகத்திற்கு பரதன் மூலமாக தெரிந்தது இல்லையா. அந்த மாதிரி இங்க என்ன ஆகுதுனாக்கா, நம்மாழ்வாருடைய பெருமை அந்த பரதன்ற சப்தத்துக்கு நம்மாழ்வாருடைய பெருமையை நாதமுனிகளால்தான் இந்த உலகிற்கு தெரிந்தது. அதனால பரத அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம்னாக்கா, அதுக்கு பாவ ராக தாள அப்படிங்கிற 3 சங்கதிகளையும் இந்த மகா பண்டிதராகிய நாதமுனிகளை சேவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க அந்த பரதன்ற சொல்றதுக்கு பரதாழ்வான மாத்திரம் அவர் குறிப்பிடல, நாதமுனிகளையும் குறிப்பிடுற அப்படிங்கிறதாக இந்த 2வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் யதுபக்யம் அசேஷத பிருத்திவ்யாம் பிரதிச்சோ ராகவ பாதுகா பிரபாவஹா. அப்போ இந்த 2வது ஸ்லோகத்தின் மூலமாக பரத அப்படிங்கிற சப்தத்தின் மூலமாக நாதமுனிகளை சொல்லி இல்லையா, அந்த நம்மாழ்வாருடைய பெருமை நாதமுனிகளால்தான் இந்த உலகிற்கு தெரிந்தது. அதனால அப்பேற்பட்ட அந்த நாதமுனிகளை இல்லையா, அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்கா சொல்லுவாளே, பாவ ராக தாள அப்படிங்கிற 3 சங்கதிகளிலே மகா பண்டிதரான நாதமுனிகளை சேவிக்கிறேன் அப்படிங்கிறதாக சொல்லி இந்த 2வது ஸ்லோகத்தின் மூலமாக நமஸ்காரம் பண்ற இல்லையா, பிரார்த்தனா. முதல் ஸ்லோகத்தின் மூலமாக நம்மாழ்வாருக்கும் 2வது ஸ்லோகத்தின் மூலமாக நாதமுனிகளையும் நமஸ்கரித்து இந்த உத்தமமான பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிற கிரந்தத்தை அடியேன் பண்ண போறேன் அப்படிங்கிறதாக முதல்ல பிரார்த்தனா ரூபமா நமஸ்காராத்மகம் மங்களம் 3 விதமா சொல்லுவா இல்லையா. அந்த மங்களமானது இங்க நமஸ்கார பூர்வமாக அமைஞ்சிருக்கு. அப்படி இந்த முதல் 2 ஸ்லோகத்தில் நாம இந்த 2வது நாள்ல நாம தெரிஞ்சுக்கணும். முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா பாருங்கோ,
சந்தஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவஹ அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். அதை தொடர்ந்து நாம பார்த்தது இரண்டாவது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜா யதுபக்ஞமசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவா. இன்றைய தினம் நாம இரண்டு ஸ்லோகங்கள், முதல் பத்ததியாக இருக்கக்கூடிய பிரஸ்தாவ பத்ததியில் இருக்கக்கூடிய முதல் இரண்டு ஸ்லோகங்களை எடுத்துட்டு அது என்னென்ன ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நாம இன்றைய தினம் தெரிஞ்சிட்டோம். நாளைய தினம் நமக்கு வகுப்புகள் உண்டு. அதாவது இனிமேல் திங்கள், புதன், வெள்ளி இந்த கிரமத்துல 9 மணிலேருந்து 9:30 மணி பர்யந்தம் நமக்கு வகுப்புகள் தொடர்ந்து இருக்கணும். நேற்றைய தினம் சொன்ன அதே விஷயத்தை தான் மறுபடியும் நான் ஒரு இடத்துல விஞ்ஞாபிக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, நாம ஒரு காரியத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த காரியங்களுக்கு நிறைய விக்னங்கள் ஏற்படும். அந்த விக்னங்கள்லாம் அதை நம்ம ஏற்படாம அதுக்குன்னு அவகாசத்தை ஒதுக்கி இந்த புருஷார்த்த சதுஷ்டயம் சொல்லக்கூடிய சகலவிதமான இந்த நன்மைகளே நாம் அடையணும் அப்படின்னாக்கா சுவாமி தேசிகனுடைய இந்த கிருதியை நாம பூர்ணமா வாசிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சபையில பிரார்த்திச்சுட்டு அடியேன் இன்றைய தினத்துல இருந்து நான் விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசம் धन्यवादाः. धन्योऽस्मि. अडियन दासन